ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவலீலோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்யகைசோரவேஷம் தாருண்யா ரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைர் விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மத்தொன்னினைக் காணாவே. ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு நரக சதுர்த்தி, நாளை தீபாவளி பண்டிகை. நரகாசுரனை வதம் பண்ணின நாளை தீபாவளியாக நாம் கொண்டாடுறோம். அவனை எப்படி கண்ணபிரான் வதம் பண்ணார், அவனால் சிறை வைக்கப்பட்ட 16,100 கன்னிகைகளை மீட்டு அவர்களுடைய விருப்பப்படி அவர்களை திருக்கல்யாணம் பண்ணிண்டார்ங்கிற லீலை பாகவதத்தில் சொல்லப்படுறது. அதை நாம் இன்றைக்கு அனுபவிப்போம். ஒரு சமயம் ராஜ்ய சபையில உட்காண்டிருக்கார் கண்ணபிரான். அந்த சமயம் தேவேந்திரன் கண்ணனை பார்க்கறதுக்கு வரான். அவன் உள்ள நுழையிற போதே அம்பி 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 அப்படின்னே கூப்பிட்டு வரான். எந்த அம்பி? பலராமருக்குத்தான் கண்ணன் தம்பி, இந்திரனுக்கு எப்படி தம்பி அப்படின்னா, பூர்வ அவதாரமான வாமன அவதாரத்துல இந்திரனுக்கு தம்பியா உபேந்திரனா அவதாரம் பண்ணினார் கண்ணபிரான். அப்போ இவருடைய அம்மா அதிதி தேவி, அப்பா கஷ்யபர், அவ 2 பேரும் தான் இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்துல தேவகியாகவும் வசுதேவராகவும் வந்திருக்கார்கள். பூர்வ அவதார சம்பந்தத்தை வச்சுண்டு அம்பி அம்பி அப்படின்னு வரான் இந்திரன். இந்த காலத்துல சொந்த அண்ணாவையே யாரும் கவனிக்க மாட்டா. பூர்வ அவதார அண்ணாவையா கவனிப்பா? அம்பியாவது கொம்பியாவது. ஆனா நம்ம கண்ணன் அப்படிப்பட்டவன் இல்லை. அண்ணா, இந்திரன் அண்ணா, வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டான். நீ எந்த பாவத்துல கூப்பிட்டியோ அந்த பாவத்துல பார்க்கக்கூடியவன் நம்ம கண்ணபிரான். இந்திரனுக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்தான். என்ன அண்ணா, என்ன ஆச்சு, இப்படி பதட்டமா வரையலே அப்படின்னு கேட்டான் கண்ணன். மூக்கால அழறான் இந்திரன். சும்மா வருவாளா இவாள்லாம்? இல்லடா அம்பி, நம்ம அதித்தி அம்மா அழகா ஒரு குண்டலம் போட்டுன்னு இருப்பாளே, அதை இந்த நரகாசுரன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அதை மட்டும் இல்ல, என்னோட பர்வதம், வெண்கொற்ற குடை, பாரிஜாத மரம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் இந்த நரகாசுரன். இவனும் இந்திராணியும் இந்திரலோகத்துல அங்கேருந்து கிளம்பி ஒரு ஆஃப் எடுத்துட்டு கிரீடா பர்வதம், மணி பர்வதம்னு ஒன்று இருக்கு, அங்க போய் ஜாலியா இருப்பாளாம், விளையாடின்னு இருப்பாளாம் இந்திராணியும் இந்திரனும். இப்ப எதுக்கு இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னா, அந்த கிரீடா பர்வதம் வேணும் அவனுக்கு, பழையபடி போய் விளையாடணும் அவனுக்கு. சொல்றான், அம்பி, அதிதி அம்மா சொன்னா அந்த குண்டலத்தை மீட்டுண்டு வாடா இந்திரா அப்படின்னு என்கிட்ட சொன்னா. அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உனக்கு நான் வேணுமா குண்டலம் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அந்த இந்திரனோட அந்த நரகாசுரனோட சண்டைக்கு போய் நான் திரும்பியே வர முடியாதுமா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா, உன்னால முடியாதுடா, பூலோகத்துல உன்னோட தம்பி இருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னா அம்மா. அதனாலதான் அம்பி நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறான் இந்திரன். தனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா வருவாய் வாழலாம். இவன் தானே கோகுலத்துல 7 நாளைக்கு மழைய பொழிய வச்சான். தான் தேவேந்திரன் அப்படிங்கிற கர்வம் இருந்தது அவனுக்கு அன்னைக்கு. இன்னைக்கு சொல்றான், எல்லாத்தையும் மீட்டு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அம்பி அப்படிங்கிறான். அதிதி அம்மாவும் இதை சொல்ல சொன்னா,
அதனால்தான் அம்பி வந்தேன் அப்படிங்கிறான் இந்திரன். கண்ணன் சொல்றான், சரி நான் மீட்டு கொண்டு வரேன், நீ போவண்ணா அப்படின்னு விட்டான். நரகாசுர பட்டணம் அப்படிங்கிறது பிராக்ஜோதிஷ்புரம், சமுத்திரத்து மத்தியில இருக்கு அந்த பிராக்ஜோதிஷ்புரம்ங்கிற நரகாசுர பட்டணம். ஆகாச மார்க்கமா சத்யபாமாவோட போறார் கண்ணன். 4 பக்கமும் இரும்பால செய்யப்பட்ட குகை அது. பெரிய அகழி இருக்கு. சக்கரத்தை பிரயோகம் பண்ணி இரும்பு வலையெல்லாம் அறுத்து எடுத்தான் கண்ணன். மதில் சுவர்லாம் இரும்பால ஆக்கப்பட்டிருக்கான். அதெல்லாம் உடைச்சான். ஒரு பெரிய பூட்டி இருந்தது. அதுல பம் 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 பம்னு தன்னோட சங்கத்தை எடுத்து ஊதினான். அந்த சப்தத்துல அந்த பூட்டு திறந்து நுடுத்து. அந்த சமயம் பஞ்சசிரஸ் உள்ள முரங்கர ராட்சசன் யுத்தத்துக்கு வந்தான். பஞ்சசிரஸ், அவனுக்கு 5 பெரிய தலை இருக்கு. அந்த ராட்சசன் சண்டைக்கு வந்தான். அவனை அழிச்சான் கண்ணபிரான். அதனால முராரி அப்படின்னு தேவர்கள்லாம் கண்ணனை கொண்டாடுறார்கள். நரகாசுரனோட யுத்தம் பண்ணி அவனையும் வதம் பண்ணிட்டான் கண்ணன். வராக அவதாரத்துல பகவான் பூமி தேவியை மீட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுடைய புத்திரன் தான் இந்த நரகாசுரன். அவனை அழிச்ச நாளைத்தான் நாம நரக சதுர்த்தி, தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம். அவனும் கண்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டானா, நான் அழிஞ்ச இந்த நாளை சந்தோஷமா தீபத்தை ஏத்தி எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு. அதனால்தான் நம்ம கொண்டாடுறோம். நரகாசுரனுடைய பிள்ளை பேரு பகதத்தன் அப்படின்னு பேரு. அவனை கூப்பிட்டு கண்ணபிரான் இந்த பிராக்ஜோதிஷ்புரத்தை அவன்கிட்ட கொடுத்து, நீ இனிமே இந்த இடத்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டார். நரகாசுரன் 16,100 அரச கன்னிகைகளை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தான். அவள்லாம் யார் அப்படின்னா தபஸ்வினிகளாக ஆச்சார சுத்தமா மர ஊறி உடுத்திண்டு நாரதருடைய சத் சங்கத்துல இருக்கார்கள். ஒருத்தரும் அவளை பார்க்கவே முடியாது. நாரதர் மட்டும் அவளை போய் பார்ப்பார். அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கார் நாரதர். பகவான் கிட்ட போய் நான் சொல்றேன், அவர் உங்களை மீட்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால பகவானோட வருகையை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கார்கள் அந்த 16,100 ராஜகுமாரிகளும். பகதத்தனை கூப்பிட்டு அவளை விடுவிக்க சொன்னான் கண்ணன். 16,100 ரூபங்களை எடுத்துட்டான். அவளுடைய அப்பாக்கள் கிட்ட கொண்டு போய் அவளை சேர்க்கிறான். அவ அப்பா யாரு, எங்க இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நன்னா தெரியுமா கண்ணபிரானுக்கு. ஏன், அவன் தான் சர்வஜன் ஆச்சே. அதனால அவ அப்பாக்கள் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சான். அதுக்கப்புறம் நரகாசுரனுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் மூட்டை கட்டி கருட பகவான் மேல ஏத்தி துவாரகைக்கு அனுப்பிட்டான். மறுபடியும் இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டான். சத்யபாமாவோட இந்திரலோகம் போயிட்டான் கண்ணன். நரகன் எதெல்லாம் கொண்டு போனானோ அத்தனையும் மீட்டு கொடுத்துட்டான் இந்திரனுக்கு. பூர்வ அவதார அம்மா அதித்தி கிட்ட அந்த குண்டலத்தை தானே போட்டு விட்டான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அம்மா அப்படின்னு கேட்கறான். அவளும் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி, புள்ளன்னா ஒன்ன மாதிரி பிறக்கணுண்டா குழந்தை அப்படின்னு சந்தோஷப்படுறான். அந்த அதிதி தேவி சொல்றா, கொஞ்ச நாளைக்கு என்னோட நீ இங்கேயே இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு இந்திரலோகத்திலேயே தங்கிட்டார்கள் கொஞ்ச நாள் சத்யபாமையும் கண்ணபிரானும். தேவகி கர்ப்பத்துல இருக்கிறப்போ தேவர்கள்லாம் சோஸ்திரம் பண்ணினாளாம். அவள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டாளாம் கண்ணன் கிட்ட, நீ எப்பேற்பட்ட வைகுண்டத்திலேருந்து கீழே வரப்போற, பூமியில மட்டும் உன் கால் பட்டா போராது, எங்க லோகங்கள்லையும் உன்னுடைய திருவடி படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார்களாம். அதனாலதான் யமலோகத்துக்கு போய் குருபுத்திரனை மீட்டு கொடுக்கறான். வருணலோகத்துக்கு போய் நந்தபாபாவை மீட்டுண்டு வந்தான். சந்தான கோபால லீலையில வைகுண்டத்துக்கே போனான் கண்ணபிரான். அதனால தான் இந்திரலோகத்துக்கு இப்ப வந்திருக்கான் பகவான். இந்திராணியும் சத்யபாமையும், அதாவது இந்திரனுடைய
ஒய்ஃபு பேரு இந்திராணி. அந்த இந்திராணியும் சத்யபாமாவும் இந்திராணி வந்து சத்யபாமாக்கு ஓர்படி. 2 பேரும் அளவலாவின் இருப்பா எப்பவும். இந்திராணி என்ன தெரியுமா பண்ணுவா? ஆத்தி ஆத்தி சத்யபாமைக்கு முன்னாடி அமிர்தம் சாப்பிடுவாளாம். அவ ஊர்ல அந்த அமிர்தம் தானே காஃபி, அதனால அதை ஆத்தி ஆத்தி காலம்பரை உட்காந்து சாப்பிடுவா. இவ சொம்புல ஆத்தி ஆத்தி குடிக்கிறத பார்த்துட்டு ஒரு நாளைக்கு சத்யபாமா சொல்றா, மன்னி நான் ஒத்தி உட்காண்டிருக்கேன் இல்லையோ, நானும் பார்க்கறேன், சொம்புல ஆத்தி ஆத்தி நீங்களே அமிர்தம் சாப்பிட்டுட்டே இருக்கேளே, ஒருவா சாப்பிடு சத்யபாமா அப்படின்னு சொல்லக்கூடாதா? என்ன ஆயிட போறது உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு இந்திராணி சொல்றா, இதெல்லாம் மனுஷா சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்றா. பாரிஜாத புஷ்பத்தெல்லாம் எடுத்து நன்னா தொடுத்து தலை நிறைய சூடிப்பா இந்திராணி. ஒரு நறுக்கு சத்யபாமாக்கு கொடுக்க மாட்டேங்கிறா, அல்பமா பிஹேவ் பண்றா. நம்ம புஷ்பம் சூடிக்கிற போது பக்கத்துல யாராவது ஒரு சுமங்கலி இருந்தான்னா அவளுக்கு கொடுக்கணும். அந்த எண்ணம் இல்லாம இல்லை இந்திராணிக்கு, அதனால தானே சூடிக்கிறார். சத்யபாமா கேட்கிறா, ஏன் மன்னி ஒரு நறுக்கு புஷ்பம் எனக்கு கொடுக்கப்படாதா? நீங்களே தலை நிறைய சூடிக்கிறீளே அப்படின்னா, இதெல்லாம் மனுஷா வச்சுக்கப்படாது அப்படிங்கிறா. சத்யபாமா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, மனுஷா தானே நரகாசுரனை வதம் பண்ணி பாரிஜாதத்தை வாத்து கொல்லப்புறத்துல நட்டது, அதுக்கு கிருஷ்ணன் தேவைப்படுறதோ, இவாளே சாதிச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறா. ஒரு நாளைக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நிக்கிறா சத்யபாமா. எப்பவுமே அவளை சமாதானப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் கிருஷ்ணனுக்கு. பாமே உனக்கு கோபம் ஆகாதடின்னு பாடிண்டு தான் வரணும் கண்ணன். பாமா ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நிக்கிற, என்ன பிணக்கு அப்படின்னு கேட்டான். நன்னாருக்கு இந்த இந்திரலோகம் அப்படின்னா, ஏண்டி எங்க அண்ணா மன்னிலாம் உன்னை நன்னா தானே கவனிச்சுக்கிறா அப்படின்னு கேட்டான் கண்ணன். என்ன கவனிச்சுக்கிறா? அமிர்தத்தை ஆத்தி ஆத்தி சாப்பிட்றா உங்க மன்னி, எனக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறா, ஒரு பாரிஜாத புஷ்பம் கொடுக்க மாட்டேங்கிறா. கொடுத்தா என்ன, குறைஞ்சு போயிடுவாளா உங்க மன்னி? இந்த ஊர்ல நான் இனிமே இருக்கவே மாட்டேன், நம்ம கிளம்பி போகலாம் வாங்கோ. எப்பவும் மனுஷாளுக்கு ஆகாதுன்னு குத்தி குத்தி காமிக்கிறா உங்க மன்னி, மனுஷாளா நம்பலாம் அப்படிங்கிறா இந்திராணி. மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. கிருஷ்ணன் பார்த்தா, இப்போ என்ன வேணும் உனக்கு? பாரிஜாதம் தானே வேணும், இங்க வா அப்படின்னு அவளை கூட்டிண்டு வந்தான். ஒரு மரத்தை வெட்டுறான். டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கறது, இந்த மரத்தை நம்ம கொண்டு போயிடுவோம் பூலோகத்துக்கு அப்படிங்கிறான். அப்படி டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்ட உடனே இந்திரன் வந்து பார்க்கறான், எட்டி பார்க்கறான். அங்கேருந்து வந்து கேட்கறான், கிருஷ்ணா கிருஷ்ணா என்னடா பண்ற, ஏண்டா இந்த மரத்தை கொத்தற அப்படின்னு கேட்டான். இல்லைன்னா மன்னி ஒரு நறுக்கு பாரிஜாதம் கூட கொடுக்க மாட்டேங்கிறா என்னோட சத்யபாமைக்கு. என் சத்யபாமைக்கு இல்லாத பாரிஜாதம் இங்க இருந்து என்ன, இல்லாட்டா என்ன, அதனால அதை புடுங்கி நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறான் கண்ணன். பட்டத்திரிகள் சொல்ற கண்ணபிரான பாரிஜாத ஹரேஹே அப்படிங்கிறார். யுதரு கிசலயம் நாததே பாதமூலம் நித்தியம் சித்தஸ்சிதம் மே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ அப்படிங்கிறார் அவர். இவனே ஒரு பாரிஜாதம், அவனோட சரண கிசலயங்கள்லாம் பாரிஜாத கிசலயங்கள் போல இருக்கான். பாரிஜாதத்துல வரக்கூடிய சின்ன சின்ன தளிர்கள் போல இருக்கு பகவானுடைய பாதமூலம் அப்படிங்கிறார் பட்டத்திரிகள் நாராயணியத்துல. அந்த பாரிஜாதம் கூட சொர்க்க சுகத்தை தான் கொடுக்கும். ஆனா இந்த பாரிஜாதமும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறார். அனப்யர்த்திதானபி அர்த்தான் காமான் நஜஸ்ரம விதரதி சக்கரவாடிம் திருமம் அபி லக்ஷதிம். போயும் போய் இந்திரனோட தோட்டத்தில் இருக்கிற பாரிஜாதம் எவனுக்கு வேணும் அப்படிங்கிறார் பட்டத்திரிகள் நாராயணியத்துல. இந்திரன் உடனே இவன் புடுங்குற போது சண்டைக்கு வந்துட்டான். நரகன் கிட்டேந்து பாரிஜாதத்தை மீட்டு கொடுத்தவனே இவன் தான்.
பகவானும் பார்த்தான், அவனும் விளையாட்டா சண்டை போடுறான் இந்திரனோட. அங்கேருந்து அதிதி தேவி வந்தா, நிறுத்த யுத்தத்தை அப்படின்னா. அவன் பார்த்து எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருக்கான், அவன்கிட்ட யுத்தத்துக்கு போறிய இந்திரா அப்படின்னா. குடு ஒரு பாரிஜாத விருட்சத்தை, இங்க எத்தனை பாரிஜாத விருட்சம் இருக்கு, ஒரு கண்ணை எடுத்துட்டு போய் அவன் நட்டுக்கட்டுமே, இப்ப என்ன அப்படின்னாவோ. அதிதி மாதா சொன்ன உடனே கொடுத்துட்டான் பாரிஜாதத்தை. அந்த பாரிஜாதத்தோட கீழே வந்தான், சத்யபாமாவோட கொல்லையில நட்டுட்டான் கண்ணபிரான். இதெல்லாம் அவனுடைய லீலை. இந்த 16,100 ராஜ கன்னிகைகளும் இவனுடைய ரூபத்தை பார்த்தார்கள். எல்லாரும் மோகிச்சு போயிட்டார், தங்களையே அர்ப்பணம் பண்ணிட்டார்கள் அவர்கள். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன், மனசாபி ந கணயாபி மாதவாது, அந்நிய தெய்வம் கோபாலமேவ தெய்வத்தம். எல்லாரும் தங்களுடைய ஹிருதயத்தை சமர்ப்பிச்சுட்டாளாம் கண்ணனுக்கு. பகவானும் என்ன பண்ணான், 16,100 ரூபங்களை எடுத்துட்டு ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளை. ஆசா முகூர்த்த ஏகஸ்மின்னு நானா காரேஷு தாஸ்திரியக, யதோ பயேமே பகவான் தாவத்து ரூபதரோபியக. யோகேஸ்வரனாக 16,100 பேரையும் திருக்கல்யாணம் பண்ணிட்டு அந்தந்த கிரகங்கள்ல அப்படியே குடித்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் கண்ணன். கிரகஸ்த தர்மத்தை ஆச்சரியமா நடத்துறான் அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி இந்த ஸ்லோகத்துல. இத்தம் ரமாபதிமவாப்யபதிம் ஸ்திரியஸ்தாக. சாட்சாத் லக்ஷ்மிபதியான ரமாபதிய தங்கள் பதியா அடைஞ்ச அவளுடைய பாக்கியத்தை சொல்லி மாளாது. பிரம்மாதி தேவதைகளுக்கு கிடைக்காத பாக்கியம் இவாளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார். பிரத்யுக்கமாசன வரார்கண பாத சௌச்சதாம்பூல விஸ்ரமண பீஜன கல்தமால்யைஹி கேச பிரசார சயனஸ்நபனோபகாரியைர் தாசி சதா அபிவிபோ பிததுஸ்மதாஸ்யம். அத்தனை பேரும் லக்ஷ்மியோட அம்சம் அப்படிங்கிறார். ஏன் லக்ஷ்மி அவ்வளவு அவதாரம் பண்ணினா, கொள்ள ஆசையா பகவான் கிட்ட லக்ஷ்மி பிராட்டிக்கு. ஒரு ரூபத்துல கைங்கரியம் பண்ணி போறலையா அவளுக்கு. பகவானும் அனந்த ரூபம் எடுத்துட்டு அவள் சேவையை ஏத்துக்கிறான். 16,108 பேரும் பகவானுடைய ராணிகள் அப்படின்னு நினைக்கல அவள்லாம். தங்களை தாசிகள் அப்படின்னு தான் நினைக்கிறார்களாம் அவள்லாம். தாசி சதா அபிவிபோகோ பிததுஸ்மதாஸ்யம். ஒவ்வொரு ராஜகுமாரிகளுக்கும் 100 வேலைக்காரால அனுப்பி இருக்கார்கள் அவர்களுடைய அப்பா. ஆனா அவாதான் சத்திர சாமரம் வீசுவா, தீபம் ஏத்துவா. கண்ணன் வரப்போதே மரியாதையா அன்போட எழுந்து நிற்பார்கள். அதுதான் அவளுடைய முதல் சேவை. கண்ணனுடைய ஸ்நானத்துக்கு வேண்டியவைகளை எடுத்து வைப்பார்கள். அவனுடைய வஸ்திரங்களை தானே துவைப்பார்கள், காய வச்சு மடிச்சு வைப்பார்கள். அன்னம் பரிமாறுறது, தாம்பூலம் மடிச்சு தர்றது, களைப்பு நீங்க திருவடிகளை பிடிச்சு விடுறது, சந்தனம் பூசுறது, மாலைகளை போடுறது, கேசத்தை அழகுபடுத்துறது, படுக்கை விரிக்கிறது, இப்படி அத்தனை கைங்கரியங்களையும் 16,108 பேரும் அவளே பண்ணுவா. கைங்கரியம் பண்ணணும்னு தான் திருக்கல்யாணமே பண்ணிட்டார்களாம் அவள்லாம். 16,108 தேவிமார்களை எப்படி கண்ணபிரான் சமாளிக்கிறான்னு பார்க்கறதுக்காக நாரதர் என்ன பண்ணினார், காலங்காத்தால கிளம்பி வந்துட்டார். அவர் என்ன பண்ணார், முதல் மாளிகைக்குள்ள நுழையிறார் காலம்புற. அங்க அந்த மாளிகை யாரோடதுன்னா ருக்மிணி பிராட்டியோடது. அந்த இடத்துல சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அர்க்கியம் விட்டுன்னு இருக்கானா கண்ணபிரான். அடுத்த மாளிகைக்குள்ள போறார். அங்க எல்லா மாளிகையும் ஒரே மாதிரியே இருக்கு. அந்த 2வது மாளிகையில சூரியோதயம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கானா. 3வது மாளிகைக்கு போறார். பத்தினி குழந்தைகள் எல்லாம் கொஞ்சிட்டு உட்காந்துருக்கானா கண்ணபிரான்.
4வது மாளிகைக்கு போறார். அங்க திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கானா கண்ணபிரான். யாருக்கு இவன் பூஜை பண்றான் அப்படின்னா, ஞானிகள் எனக்கு ஆத்மா, அவளோட பாத தூளிக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறானா. அதுதான் எனக்கு பூஜை அப்படின்னு சொல்றானா நாரதர் கிட்ட கண்ணபிரான். இப்படி ஒவ்வொரு திருமாளிகையிலையும் ஒவ்வொரு கர்மாக்களை செய்யறார். தர்பாருக்கு போறார், திரும்பி வரார். இத்தனையும் பார்த்தார் நாரத பகவான். ஆச்சரியம். கண்ணன் டயர்டே ஆகல, இவர் டயர்ட் ஆயிட்டாராம் பார்த்து பார்த்து. ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துக்கிறார். இனிமே தாங்காது அப்படின்னு ரொம்ப சோர்வடைஞ்சு போய் டயர்டா ஒரு மரத்தடியில வந்து உட்காண்டார். அங்க உட்காண்ட உடனே பக்கத்துல பார்த்தா ஒரு கண்ணன் உட்காண்டிருக்கானாம். இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கானேன்னு நினைச்சு ஆச்சரியமா பார்க்கிறார் அந்த கண்ணனை. அந்த சமயம் அந்த கண்ணன் கிட்டேந்து ஒரு ஜோதி கிளம்பி 16,108 ஜோதியா மாறி ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளையும் நுழையிறது. அதே மாதிரியே திரும்பி வந்து ஒரே ஜோதியா ஐக்கியமாகி கிருஷ்ணன் கிட்ட வந்து சேர்ந்துடுத்தோம். இந்த அற்புத காட்சியை பார்த்த நாரதருக்கு விபுத்துவம் அப்படின்னா என்ன, எங்கும் வியாபித்திருக்கும் தன்மைன்னு புரிஞ்சுட்டாரா நாரதர். இந்த அற்புத காட்சிய சுகபிரம்ம ரிஷி பரீட்சித்துக்கு சொல்றார். அதனால்தான் நம்ம ஆண்டாள் கூட கண்ணனை மாயன் மாமாயன் அப்படின்னு பாடுற. அந்த ஆண்டாள் பாடின அந்த மாய கண்ணனை நாமும் அனவரதமும் அவனையே பாடி அவனையே ஸ்மரித்து அவனுக்காகவே வாழ்க்கையை நடத்தி அவனுக்கே கைங்கரியம் பண்ணி அவன் அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி அவன் திருவடி தாமரைகளை இந்த ஜன்மாவிலேயே அடைவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, ருக்மிணி கல்யாண வைபோகமே, வசுதேவ தவபால அசுர குலகால சசிவதன ருக்மிணி சத்யபாமாலோலா கிருஷ்ணா கல்யாண வைபோகமே, ருக்மிணி கல்யாண வைபோகமே.